சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க கிச்சன்ல வந்து போஸ் வந்து படுத்திருக்கத பார்த்தோன்னே ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. அங்க வந்த ஈஸ்வரிய பார்த்துட்டு நம்ம சாவித்திரியும் தாமரையும், எம்மா பாத்தியா, இவங்க இப்போ போஸை வந்து கிச்சன்ல படுக்க போட்டுட்டா. இவங்களுக்கு எம்எல்ஏ இருந்து பொண்ணை பார்த்து கட்டி வச்சா போஸுக்கு சொத்து சுகமாக நிறைய கிடைக்கும். எம்எல்ஏயோட பொண்ணு நமக்கு சம்மந்தாரா வந்தா நம்ம கோடீஸ்வரி ஆயிடலான்னு நினச்சது மண் விழுந்துட்டு பத்தியாம்மா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. இதை கேட்ட சாவித்திரி, ஆமாண்டி, லேஸ்பட்டவங்களா, இவங்களே சேவனை வச்சுக்கிட்டாங்க. இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் மறைச்சி போய் ஒரு பொம்பளையை அடித்து போட்டு இவன் பையன் கொண்டு வந்த செயல் லாஸ்ட்டில் அந்த சேது கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவன் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இப்போ இவங்களுக்கு 1 கோடி ரூபாயும் கிடச்சிருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லாத தமிழுக்கு இப்போ அவள் கோடீஸ்வரி ஆகிட்டா. இங்கே வீட்டில் கொஞ்சம் இஞ்சம் இருந்த மரியாதையும் போயிடுது. இன்னும் அந்த பொண்ணு என்னெல்லாம் செய்ய போகிறாளோ அடுத்தடுத்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்டி, நமக்கு வந்து இப்போ சினிமா என்டர்டைமே நம்ம வீடாக ஆகிப்போச்சு அப்படின்னு தாமரையும் சாவித்திரியும் நம்ம ஈஸ்வரியை பார்த்து காமெடி பண்ணிட்டு, பாமா நம்ம போவோம், நம்ம போய் இப்போ ஊஸ்ட்டு போட்டு குடிப்போமா அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. இந்த சைடில் ஈஸ்வரி பார்த்துட்டு கேட்குறாங்க அவங்க மகா, எம்மா பத்தியம்மா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை இந்த அளவுக்கு நக்கல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இருடி, இவங்க எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்ட்டி, அந்த அவளையும் நான் சும்மா விட மாட்டேன். என் பிள்ளைய இங்கே வந்து படுக்க போட்டவளை நான் ஈஸியில் விட்டுருவேனா, அந்த தமிழையும் சும்மா விட மாட்டேன்டி. அவங்க போஸு வந்து இந்த அளவுக்கு அவமானப்பட்டு நின்னது என் புள்ளடி. அந்த சேதுவை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். இந்த குடும்பத்தில் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் என்ன செய்கிற மட்டும் பாருடி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஏம்மா நீ என்ன செய்ய போகிற, நடக்கிறத பாருடி அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. இந்த சைடில் தமிழும் சேதும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ சேது வந்து கேட்குறாங்க தமிழ்கிட்ட பார்த்து, தமிழ், நீ வந்து எங்கள் அப்பா உயிரையே காப்பாற்றிருக்க, இம்மலை உனக்கு உயிராக நான் இருப்பேன் அப்படின்னு கனவு காங்க ஆரம்பிச்சிருந்தாரு சேது. சேது வந்து நினைக்கிறாரு, நம்ம அப்பா உசுரையே காப்பாற்றின தமிழை நம்ம எக்காரத்தை கொண்டாலும் வெறுத்தக்கூடாது. அப்போ மனம் விட்டு நம்ம தமிழ்கிட்ட பேசினாதான் நம்ம ஒன்று சேர முடியும். நம்ம பிடிவாதத்துலேருந்து தமிழ் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சேது மனதில் நினைக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சேதோட நம்ம தாமரை வந்து கேட்குறாங்க, என்னம்மாம்மா என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க தாமரை. இல்லை, இங்கே தமிழ் வர நின்றுட்டு இருந்தாலே எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பளே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் இங்கே தாமரை வந்து நேராக போய் வத்தி வைக்கிறாங்க. யார்கிட்டனா, நம்ம சாவித்திரிட்ட. ஏம்மா இப்போ தமிழும் சேதும் வந்து இப்போ இறக்கப்பட்டு இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோன்னு பார்க்குறோமா அப்படின்னு நம்ம தாமரை வந்து சாவித்திரிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட, எடி, இவங்களை ஒன்று சேரவே விட்டுறக்கூடாது, அடுத்தடுத்து இவங்களை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது.